ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு லெஜெண்டரி பைக்கான இந்த RX100 அப்படிங்கிற இந்த பைக் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இன்றைக்கி இருக்குது. இந்த பைக் வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருக்குது. பட் இப்போது லான்ச் பண்ண போகிற நியூ மாடல் பார்த்தீங்கன்னா RX100 கிடையாது, RX125 அப்படிங்கிற 125cc RX மாடல். சேம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த RX125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு KTMோட டியூக் 125, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவாசகியோட Z125, டிவிஎஸோட ரைடர் 125 இந்த மாதிரியான பைக்ஸ்க்கெல்லாம் ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக RX125 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாக்டான லுக் பார்த்தீங்கன்னா பழைய பைக் மாதிரியே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா ஆல்ரெடி XSR 150 லான்ச் பண்ணுறதுக்கு பதிலாக FZX அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா RX100 இந்த ஒரு டிசைனே வந்து கொடுத்தாங்க இந்த 125cc RXக்கு அப்படின்னா பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைனா, RX100 இல்லை RX125 இப்போ லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் யூஸ் பண்ண முடியாது. அப்படி 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் யூஸ் பண்ணாங்கன்னா BS6 நாம்ஸ்க்கு அது வந்து ஒர்க் ஆகாதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம், அதுதான் BS6. ஸோ அப்படி பார்க்கும்போது BS6 நாம்ஸ் இந்தியன் உடைய அந்த ஒரு ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா Yamahaவால் ஃபாலோ பண்ண முடியாது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்க போகிறது கிடையாது. ஸோ RX125 அப்படிங்கிற ஒரு 125cc RX மாடல் கன்ஃபார்மாக லான்ச் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பேட்டர்ன் பழைய RX மாதிரி ஃப்ளாட் சீட் அண்ட் டிஜிட்டல் அண்ட் அனலாக் கிளஸ்டர் தான் இருக்க போகுது. சர்க்குலரான ஹெட்லாம்ப் தான் இருக்க போகுது. பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்க போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ராக் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க, மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கிடையாது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரியரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், ABS இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டவுட் தான். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 12 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டரில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கூட இந்த RX125 இருக்கவே இருக்காது. இந்த பைக்கில் உங்களுக்கு டிஜிட்டல் அண்ட் அனலாக் கிளஸ்டர், டிஜிட்டல் கூட கிடைக்கிறது கஷ்டம் தான், அனலாக் கிளஸ்டர் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அப்புறம் ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது. ஆனால் RX100நாலே அந்த சவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா BS6 நாம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு KTMோட டியூக்கில் எல்லாமே எவ்வளோ சவுண்ட் வரும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். பட் இப்போ எந்த விதமான சவுண்டுமே கிடையாது. அது மாதிரி RX100 அப்படின்னாலே அந்த சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு செமையான ஒரு விஷயமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அண்ட் BS6லாம் வந்து உள்ளே வரும்போது RX100க்கான அந்த ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்காது. பட் அந்த ரெட்ரோ லுக், விண்டேஜ் ஸ்டைல் மாடல் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 பிலோ 1 lakh கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிவிஎஸோட ரைடர் 125 98,000 தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது Yamahaவும் அவங்களுடைய ரொம்ப 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 அஃபோர்டபுள் பைக்காக இந்த RX125 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டார்சைக்கிள் மேகசின்ஸில் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நிறைய மோட்டார்சைக்கிள் எந்தூசியாசிஸ்டாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயம் என்னென்னா RX100 வந்து இந்த டைமில் 100cc வந்து லான்ச் பண்ணுறதுக்கு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் ஷோர்லி உங்களுக்கு RX125 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் 125cc லான்ச் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு Yamaha அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 பிகினிங்கில் இல்லாட்டி பிட்வீனில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா Yamaha லான்ச் பண்ணி ஆகணும். FZ மாடலாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து MT15, அப்புறம் R15 வெர்ஷன் 4, இதுக்கு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் வந்து லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இந்த பைக்கோட ஸ்பை ஷார்ட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸ்லாம் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். உங்களுக்கு RX100 பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ.